ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, மளிகை கடை ரஸ்னா ஆபத்தா, அதில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் 2 ரூபா பெப்சிஸ் போர்ட்டிலேருந்து மோர், தயிர், ரஸ்னா, ரோஸ் மில்க் இந்த மாதிரி மளிகை கடையில் பாக்கெட் போட்டு வைக்கிறது, ரெஸ்டாரண்ட்ல வைக்கிறது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பேன். நீங்க இதை வச்சு எது பிசினஸ் பண்ணணும்னா கீழே போய் டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோஸ் இருக்கும் பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம மளிகை கடை ரஸ்னா, சரிங்களா? நான் வந்து நிறைய வீடியோஸ்ல மளிகை கடை ரஸ்னா போடுறது, ஐஸ் போடுறது, ஃபங்க்ஷனுக்கு ஜூஸ் போட்டு காமிக்கிற வீடியோல ஃபுல்லா நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து கொஞ்சம் மோசமா பண்றீங்க. கலர் தண்ணி இது உங்க வீட்டு பிள்ளைங்க சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரியான நிறைய மோசமான கமெண்ட்லாம் வருது நான் போடுற ரஸ்னாக்கு அந்த ஜூஸுக்கு. நான் ஓப்பனா சொல்லுவேன், எங்க வீட்டுல எங்கே வெளியே போனாலும் இது போனாலும் இந்த ரஸ்னாவை தான் போட்டு கொண்டு போறோம், சரிங்களா? அதுல வந்து என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு இன்னைக்கு நான் அதை சொல்றேன், சரிங்களா? நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்காங்க. மறைமுகமா நீங்க வந்து சிறு குறு தொழில் செய்யற எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நசுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. சரி, நீங்க வந்து நேரடியா சப்போர்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு அது தெரியாது, சரிங்களா? இப்ப ரஸ்னா போடுறப்போ இது வந்து அந்த தண்ணி இந்த தண்ணி நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா அதெல்லாம் அப்படியே கேதராய் எங்களுக்கு எதிராக வந்து நிற்கும், சரிங்களா? அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஜூஸ் பாட்டில், சரிங்களா? உங்க வீட்டுல குடிச்சிட்டு போட்டிருக்கு ஏதோ ஒரு ஜூஸ் பாட்டில் எடுங்க. அது வந்து இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இருக்கும், சரிங்களா? எனி ஜூஸ் பாட்டில் இங்க உள்ளதா இருந்தாலும் சரி, வெளியே உள்ளதா இருந்தாலும் சரி, அதுல என்ன இருக்குன்னா இன்கிரீடியன்ஸ் போட்டு பியூரிஃபைடு வாட்டர், சுகர், கார்பனேட்டிங் ஏஜென்ட்ஸ், INS 290. சிலதுல வந்து ஈன் போட்டிருப்பாங்க, சிலதுல வந்து ஷார்ட்டா கிளாஸ் 1 ப்ரிசர்வேட்டிவ், கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ் போட்டு ஷார்ட்டா முடிச்சிருப்பாங்க, ரைட்டுங்களா? அடுத்து வந்து அசிடிட்டி ரெகுலேட்டர் 330, 331, கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ் 211, எமில்சிஃபையிங் ஏஜென்ட் INS 414, 419, E2211, contains synthetic food color, natural identical flavors, contains no fruit, சரிங்களா? இந்த மாதிரி போட்டிருக்கும். எனி ஜூஸ் பாட்டில் நீங்க எடுத்து பாருங்க. மேங்கோ ஜூஸா இருந்தா இதுல கொஞ்சம் டிஃபர் ஆகும், கேஸ் உள்ள ஜூஸ்னா அப்படி இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ இதெல்லாம் என்ன, இப்போ எங்க ரஸ்னால என்ன இருக்குது, இந்த ஜூஸ்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத சொன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும், ரைட்டா? இப்போ இதெல்லாம் என்ன, ரைட்டுங்களா? INS 290 அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு. அது வந்து சாதாரணமா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றதான். அடுத்தால அசிடிட்டி ரெகுலேட்டர் E330, E331, சரிங்களா? ஈன்னு சொல்லலாம், INS சொல்லலாம். இப்போ INS 330 அப்படிங்கிறது வந்து லெமன் சால்ட், சிட்ரிக் ஆசிட், சரிங்களா? சிட்ரிக் ஆசிட் அந்த ஜூஸ்ல இருக்குது. அடுத்து INS 331ல 3 கிளாஸா வரும், 1, 2, 3 இருக்கும், சரிங்களா? சில ஜூஸ்ல வெறுமனே INS 331 மட்டும் போட்டிருப்பாங்க, சில ஜூஸ்ல 331 பக்கத்துல 1, 2, 3 அப்படி என்ன வச்சாங்களோ அதை போட்டிருப்பாங்க. INS 331ல 1 அப்படிங்கிறது மோனோசோடியம் சிட்ரியேட், சரிங்களா? 2 அப்படிங்கிறது டைசோடியம் சிட்ரியேட், 3 அப்படிங்கிறது வந்து ட்ரைசோடியம், சரிங்களா? இதுல ஏதோ ஒண்ணு அந்த ஜூஸ்ல சேருது, ஓகேங்களா? அடுத்து INS 221, சரிங்களா? 211 போட்டிருக்கேன். INS 221 அப்படிங்கிறது வந்து சோடியம் சல்ஃபேட், இதுவுமே அதுல சேருது. அடுத்தால எமில்சிஃபையிங் ஏஜென்ட் 414, 419 அப்படிங்கிறது வந்து கம் அரபிக்னு இருக்கும். நீங்க வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும், சரிங்களா? இது வந்து அந்த ஜூஸ்ல சேரும், சரிங்களா? ஒவ்வொன்றுக்குள்ளயும் பிரீஃபா போனா டைம் பத்தாது, அதனாலதான். அடுத்தால வந்து E211 அப்படிங்கிறது வந்து சோடியம் பென்சைட், சரிங்களா? இது வந்து ஜூஸ்ல சேருது, ஓகேங்களா? அடுத்தால அப்படியே நீங்க வர்றப்போ வந்து சிந்தட்டிக் ஃபுட் கலர், நேச்சுரல் ஐடென்டிட்டி ஃபிளேவர், ரைட்டுங்களா? இது எல்லாமே அந்த ஜூஸ் பாட்டில இருக்குது, ஓகேங்களா? இப்போ நம்ம போடுறது ரஸ்னால என்ன இருக்குது, சரி? நம்ம போடுறது ரஸ்னால நேச்சுரல் ஐடென்டிக்கல் ஃபிளேவர், நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரெண்டுமே இருக்கும், சரிங்களா? ரெண்டுமே சேர்ந்த ஐடென்டிக்கல் ஃபிளேவர் இருக்கு. அப்புறம் நான் வந்து லெமன் சால்ட் சேர்ப்பேன். E330 இல்ல சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அப்புறம் சுகர், சரிங்களா? இதுலயுமே சுகர் இருக்குது, சரிங்களா? இதுதான் நம்ம சேர்க்கறது. இவங்க இதுல இப்ப நீங்க ஒரு ஜூஸ் பாட்டில வாங்கி குடிக்கிறதுல உங்களுக்கு இவ்வளவு இது இருக்கும், சரிங்களா? எங்கிட்ட வாங்கி குடிக்கும் போது இது மட்டும்தான் இருக்கும். இவ்வளவு இது எதுக்கு இருக்குன்னா, உங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்பைரி கொடுக்காங்க, 6 மாசம் 9 மாசம் வரை எக்ஸ்பைரி கொடுக்காங்க. இதெல்லாம் சேர்த்தாதான் அது வந்து தாங்கும், ஓகேயா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு எசன்ஸ் பாட்டில் வச்சுதானே இந்த ரஸ்னா செய்தீங்க, அந்த எசன்ஸ் பாட்டிலுமே இதெல்லாம் எழுதியிருக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டால் எழுதியிருக்கும். அது எப்படின்னா, இந்த 100 ml, சரிங்களா? இது 100 ml பாட்டில். இப்ப 100 ml எசன்ஸ் இதுல இருக்குன்னு வச்சுக்காங்க. இந்த 100 ml எசன்ஸ் ஒரு 6 மாசம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு மட்டும் இதை சேர்த்திருப்பாங்க, சரிங்களா? இதெல்லாம் சேர்த்திருப்பாங்க. இப்ப அதே மாதிரி நீங்க வந்து இந்த 1 லிட்டர் ஜூஸ் வாங்கி குடிக்கிறீங்க, சரிங்களா? இது 1 லிட்டர் ஜூஸ் இருக்கு. இந்த 1 லிட்டர் ஜூஸ்லயுமே இந்த 1 லிட்டர் ஜூஸ் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு இது எல்லாமே சேர்ந்திருக்கும், புரியுதுங்களா? நான் சொல்ற வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? 100 ml மட்டும் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அது சேர்ந்திருக்கும், 1 லிட்டர் கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் சேர்ந்திருக்கும். இப்போ இதுல உள்ள பிளஸ் என்னன்னா, நாங்க வந்து 1 லிட்டர் போடுறதுக்கு இதுல இருந்து 1 ml தான் எடுத்து விடுதோம், சரிங்களா? அப்படிங்கும் பட்சத்துல அந்த இது வந்து இது அப்படியே வராது. நீங்க வீட்டுக்கு குடிக்கிற ஜூஸ்ல அந்த 1 லிட்டருக்கும் அந்த இது அப்படியே கனெக்ட் பண்ணி சேர்த்திருப்பாங்க, ரைட்டுங்களா? இப்போ இதுல 1 ml எடுத்துட்டு லெமன் சால்ட் சேர்த்துட்டு சுகர் போட்டா ஜூஸ் வந்து ரெடி.
இப்போ நீங்க குடிக்கிற ஜூஸ்ல வந்து இப்போ 1 லிட்டர் ஜூஸ் பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 1 லிட்டர் ஜூஸ் பாட்டில்ல அந்த 1 லிட்டருக்கு இப்போ நம்ம வந்து 1 லிட்டருக்கு 1.25 ml எசன்ஸ் சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த 1 லிட்டருக்கு இதெல்லாம் எவ்வளவு அப்படிங்கிறது படி அது 1 லிட்டருக்கு அது இருக்கும். ஆனால் நாங்க போடுறதுல அப்படி இருக்காது. சரிங்களா? நாங்க போடுற ரஸ்னால வந்து 1 லிட்டருக்கு 1.25 ml நேச்சுரல் ஐடென்டிக்கல் ஃபிளேவர் மட்டும்தான் அப்படியே சேரும். இது எல்லாமே ரொம்ப மைன்யூட்டா போயிரும் கீழே. ஓகேங்களா? அப்புறம் E330 வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக இருக்கும். இது வந்து ஜூஸ் பாட்டில்ல மட்டும் இருக்காது. நீங்க உங்க வீட்டுல வாங்கி சாப்பிடுற ஊறுகாய், சரிங்களா, எந்த கம்பெனி ஊறுகாய் வந்தாலும் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? இதுல ஒண்ணு இருக்கும். அதை வந்து பெருசா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ், கிளாஸ் 3 ப்ரிசர்வேட்டிவ் ஷார்ட்டா முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் விஷயம். தெரிஞ்சுக்காங்க. இவ்வளவுதான் விஷயம். எங்க மளிகை கடை ரஸ்னா என்னைக்குமே சேஃப் தான். சிறு குறு தொழில் பண்றது வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது உங்களை வாங்கி போய் குடிங்கன்னு கூட சொல்லல. அவதூறான கமெண்ட்ஸ் வந்து பரப்பாதுங்க. ஏதோ மளிகை கடைக்காரங்க 1 ரூபாய்க்கு 2 ரூபா கூட கிடைக்குன்னு ரஸ்னா போட்டு சொந்தமா கூட விற்பாங்க. சரிங்களா? அதுதான் அதுல உள்ள விஷயம். நீங்க உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணாலும் வாங்கி குடிக்கலாம். எங்கிட்ட ரஸ்னாவை தான் குடிங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம். சிலருக்கு ரஸ்னாவை பார்த்தாலே அது ஏதோ மாதிரி இருக்கும். ஏதோ நாங்க லோக்கலா உட்காந்து போடுற மாதிரி அப்படிலாம் நினைப்பாங்க. நாங்க வீட்டுல உள்ள ஃபில்டர் தண்ணி, கேன் தண்ணி எடுத்து தான் யூஸ் பண்றோம். கம்பெனிஸ்ல இருந்து அவ்வளவு நாள் டிராவல் ஆகி அந்த மாதிரி எல்லாம் எங்கெல்லாம் வராது. அப்படியே போடுறோம், அப்படியே குடிங்க. கரெக்டா 5 நாள் தான் வேலிடிட்டி. 5 நாளைக்கு மேல அதனாலே புளிச்சிடும், தூக்கி தூர தான் போடணும். இது அப்படி கிடையாது. அதனால கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. சரிங்களா? சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. ரஸ்னா உங்க பக்கத்துல கடையில ரஸ்னா நல்லா இல்லைன்னா நம்ம வீடியோ கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு ரஸ்னா போடுறது. இவங்க கொஞ்சம் ரஸ்னா நல்லா போடுறாங்களே, இது எப்படி என்ன ஏதுன்னு பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இவ்வளவு நாள் நீங்க எங்க ரஸ்னா பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இனி எங்க ரஸ்னா மேல உள்ள உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவான இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணி கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுவேன். ரஸ்னா ஃபிளேவர் எதுவும் வாங்கினாலும் நீங்க நம்மகிட்ட வாங்கிடலாம். இன்ஜினியர் மளிகை கடை gmail.com மெயில் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாக்குறவங்க டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. ரஸ்னா கவர், ஐஸ்டோல் எதுனாலும் வாங்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.